அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இது பார்த்தீங்கன்னா Z to HEDGE, அதாவது 0 to ஹீரோ, லோயர் இம்பேக்ட் நம்ம பார்த்துட்டே வரோம். லோயர் இம்பேக்ட் ஏன் அப்படின்னு இங்கே பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, லோயர் ப்ரெஷர், ஒரு ப்ரெஷர் வேணும். ஒரு பிரேக் அவுட் ஆனால் ஒரு ப்ரெஷர் இருக்கணும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் அல்லது செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும். அப்போ அந்த ப்ரெஷர் இல்லாத போது அந்த பிரேக் அவுட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதலில் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நிறைய பேர் வர்த்தகம் செய்வதே இந்த பிரேக் அவுட்டில், ஒரு பிரேக் அவுட்டை எதிர்பார்த்து தான். அந்த பிரேக் அவுட்டோட வலிமை ஒரு ஒன் சைடாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புனால தான். அப்போ பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க அலையிறோம் என்னென்னா ஒரு இம்பேக்ட்டுக்கோசரம், இல்லைன்னா ஸ்கேட் பண்ணி அந்த இன்பிட்வீன் கேப்குள்ளே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் எப்போவுமே கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த ட்ரேடை பண்ண போய் ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பெரிய லாஸ் வந்துடும். அதுதான் பெரிய பிரச்சனையே. அப்போ பிரேக் அவுட் ஆனால் என்ன, பிரேக் அவுட் ஆகலாம். அப்போ அந்த பிரேக் அவுட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷர் தான் லோயர் ப்ரெஷர் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது, இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தவர்களுக்கு புரியும். ட்ரேடர்ஸ் அனைவருமே மார்க்கெட் வந்து ஒரு தாலாட்டு பாடின மாதிரி ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் நல்லா உறங்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்தது. அது ஏன் அப்படின்னு நம்ம பல முறை சொல்லிகிட்டே வரோம். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி நேற்று முடிவுற்ற விலை 18,147 முடிஞ்சிருக்கு. அதற்கு முந்தைய நாள் நம்மளுக்கு முடிவுற்ற விலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 18,065. இதே நம்மளுக்கு இம்பேக்டட் அப்படின்னா 18,065 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சென்ற வாரத்தோட முடிவுற்ற விலை, லாஸ்ட் வீக் க்ளோஸ் அப்படிங்கிறது அர்த்தம். நேற்று வந்து 18,147. அப்போது நேற்றைய ஆரம்பம் அப்படிங்கிறது 18,113. அதாவது இன்றைய ஆரம்பம் 18,113, இன்றைய ஹை 18,116. அதாவது ஆரம்பமான விலையிலிருந்து ஒரு 3 புள்ளிகள் மட்டுமே மேல் நோக்கி சென்றிருக்கு. அதற்கப்புறம் லோ ஒரு 70 புள்ளிகள் நம்மளுக்கு கீழ் நோக்கி சென்றுள்ளது. மொத்தமே மார்க்கெட் பார்த்திங்கன்னா 73 புள்ளி. நம்ம எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு நாளுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 100 புள்ளியிலிருந்து 130 புள்ளிகள் எதிர்பார்க்குறோம். கடந்த 2 நாட்களாக லோயர் ரேஞ்ச் நம்மளுக்கு பதிவு பண்ணிட்டு வராங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கன்சால்டேஷன் எதற்கு அப்படின்னா, ஒரு ட்ரெண்டை வந்துட்டு மதித்து, ஒரு அப்பர் ட்ரெண்ட் ஆகட்டும் டவுன் ட்ரெண்ட் ஆகட்டும், அப்போ இந்த அப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் அப்படியே அடுத்தடுத்த நாள் மேலேயே க்ளோஸ் ஆகிட்டுருக்கும். இவ்வளவு தூரம் ட்ரெண்டு மேலே வந்திருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கு இந்த வீக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகளுக்கு மேலே ஏறி இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல அவங்க அதை தக்க வைக்க பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோ அல்லது ஷார்ட் கவரிங்கோ எதிர்பார்க்கலாமா அப்படின்னா, இந்த கன்சால்டேட் ஆகும்போது இது ரெண்டுமே இருக்காது. ப்ராஃபிட் புக்கிங்கும் இருக்காது, ஷார்ட் கவரிங்கும் இருக்காது. அப்போ இந்த இடத்துல என்ன இல்லை, ப்ராஃபிட் புக்கிங்கும் இல்லை, ஷார்ட் கவரிங்கும் இல்லாத பட்சத்தில் சந்தை வந்து ப்ரெஷர் இருக்காது. இந்த ப்ரெஷர் இல்லாத இடத்துல ஒரு லோயர் வேல்யூம் கிரியேட் ஆகும். லோயர் வேல்யூம் கிரியேட் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். அப்போ இந்த ஸ்லோ டவுனோட மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஐடிஎம் ஆப்ஷனில் மட்டும்தான் ரியாக்ஷன் இருக்கும். ஓடிஎம் ஆப்ஷனில் வந்துட்டு ஆக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனை புரிந்து கொண்டாலே நீங்கள் எந்தெந்த வியாபாரத்தோட களத்தில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு களம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் நம்பி ட்ரேடு செய்யலாமா அப்படிங்கிறதும், நீங்கள் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. கான்ஃபிடென்ட் வேறு, ஓவர் கான்ஃபிடென்ட் வேறு. இந்த இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அறவே இருக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டோட ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ், நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் அது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான்.
ஏன்னா ஒன்று நடைபெறலாம், நடைபெறாமல் போகலாம். ஆனால் நடைபெற வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் இந்த மாற சூழ்நிலையில் லோயர் வேல்யூம் லோயர் ரேஞ்ச் இருக்கும்போது ஓவர் கான்ஃபிடென்ட் நீங்கள் கொடுக்கவே கூடாது. ஏன்னா ஒரு ட்ரேட் ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் ஓவர் கான்ஃபிடென்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த லாஸ் வந்து மிகப்பெரிய, ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டும் இருக்காது, டவுன் ட்ரெண்ட் இருக்காது, ஒரு சைடுவேக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டோட ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய நீங்கள் கொடுப்பீங்க. பார்த்தீங்கன்னா இதில் நேற்றைய மார்க்கெட்டோட லோ வந்து 18,101 18,101. அப்போ அந்த இடத்துக்கு பிலோவில் தான் அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும், நேற்றைய லோவுக்கு கீழே வர்த்தகமாகும்போது நேற்று கேப் அப் ஆயிருக்கு. அப்போ இந்த ஃபால் ஆயிருக்கும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும். இது வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பின்பற்றுறவங்க எல்லாத்துக்குமே இது தெரியும். புதிதாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்போது என்ன ஆகும்னா புட் ரைட்டர்ஸ், புட் செல்லர்ஸ் கண்டிப்பாக பயப்படணும். புட் செல்லர் பயந்தாலும் என்ன ஆகும், மார்க்கெட் நல்லா ஃபால் ஆக தொடங்கிடும். அப்படி அவங்க பயப்படலை அப்படின்னா கால் செல்லர் பயந்து தான் ஆகணும். ஏன்னா புட் செல்லர் பயந்து தான் மார்க்கெட் இறங்க போகுது. அப்போ மார்க்கெட் இறங்கலைன்னா அவங்க என்ன ஆகணும், கால் செல்லர் பயந்து தான் ஆகணும். ஏன்னா கீழே வராதே, மார்க்கெட் கீழே போனால் தான் கால் கீழே வரும், கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் கீழே வரும். அப்படி வராத பட்சத்தில் என்ன ஆகும், கால் செல்லர் பயப்படக்கூடிய இடமாகும். அப்போ அந்த இடத்துல என்னென்ன இம்பேக்ட் வரும் அப்படிங்கிறதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அப்போ இந்த இடத்துல லோயர் ரேஞ்ச், இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் ஸ்பாட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாட் 18,089, ஃபியூச்சர் 18,151, 60 பாயிண்ட் வந்து ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த லோ அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 58 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்குது. இந்த ஹை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஹை டு ஹை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 65 புள்ளிகளே நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருந்திருக்கு. அப்போது ப்ரீமியம் நம்மளுக்கு நேற்றைய முடிவுற்ற விலை 18,147, நேற்றைய முடிவுற்ற விலை 18,213. அப்போ நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 60 to 70 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்காங்க. அது அப்படியே தான் நம்மளுக்கு ட்ராவல்டு ஆயிருக்கு. இது அட்டவணையில், இந்த அட்டவணை தான் ரொம்ப புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து காலையிலிருந்தே இந்த 18,100 கால் 100 புட் ஸ்ட்ராடல் தான் இருந்தாங்க. இது என்ன 18,000 புட்டு 18,200 கால் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் இருந்தாங்க. அப்போது இந்த இடத்துல ஸ்ட்ரேடலுக்கு அப்புறம் இப்போ ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் இங்கே வந்திருக்காங்க. அப்போ இந்த ஸ்ட்ரேடலோட அர்த்தம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 18,100 அப்படிங்கிறது மையம். அப்போ 18,100 கால் நம்மளுக்கு 48 ரூபா. அப்போ 18,148, 18,100 புட் 49 ரூபா. அப்போ 18,050. அப்போது சந்தை வந்துட்டு இதற்குள் அதிகமான வாய்ப்பு. அடுத்தது இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 100 ரூபா தான் வருது. அப்போ மார்க்கெட் 18,200, 18,000. அப்போது மார்க்கெட் அதிகபட்சமாக 0 to ஹீரோ அப்படிங்கிறது இந்த 18,050லேருந்து 18,150க்குள்ளே தான் ஏற்பட அதிக வாய்ப்பாக இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். அப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்து வர்த்தகம் பண்ணும்போது இந்த 18,050 கால் ஆர் புட், 18,100 கால் ஆர் புட், 18,150 கால் ஆர் புட்டை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வியாபாரம் செய்யறதுக்கு முயற்சிகள் செய்யுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா லோயர் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருந்து கொஞ்சம் சற்று நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகரித்திருக்கு. 8-9 இருந்தது, அப்புறம் 11 ஆச்சு, இப்போ 13 பக்கம் இருக்குது. அப்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட்டை வந்துட்டு நான் 18,050லேருந்து 150க்குள்ளே தான் நம்ம சொன்னதுனால அதைவே எடுப்போம். அப்போ 18,050லேருந்து 18,150க்குள்ளே 100 பாயிண்ட் தான் இருக்கணும் இவங்களுடைய ரேஞ்ச், இவங்களுடைய சொத்துன்னு கூட சொல்லிக்கலாம். 18,050லேருந்து 18,150க்குள்ளே. அப்போது மார்க்கெட் வந்து இப்போ எங்கே இருக்குது, ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா 18,089, அதாவது 18,089 இருக்காங்க. அப்போ 18,050 to 18,150. அப்போ இதனுடைய ரேஞ்ச் 100 ரூபா. அப்போது 18,050 கால் எவ்வளோ இருக்கும்னா 39 ரூபா இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கணும். 18,150 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 61 ரூபா இருக்கணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 100 ரூபா வந்துடும். ஆனால் இவங்க எவ்வளோ இருக்காங்க, 78 ரூபா இருக்கிறாங்க. இவங்க 114, இவங்க 77 ரூபா இருக்கிறாங்க.
அப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா 155 ரூபாய். அப்போ 55 ரூபாய் டைம் வேல்யூ இருக்கிறது. இது வந்து நாளைய தினம் ஜீரோவாக 100% மாறும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த 18,050லிருந்து 18,100க்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா 50 ரூபாய். அப்போது இவங்க எவ்வளோ இருக்கணும்? 39 ரூபா இருக்கணும். இவங்க 11 ரூபாய் இருக்கணும். அப்போ இவங்க எவ்வளோ இருக்காங்க? 78 ரூபாய். இவங்க 50 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போது 128. அப்போ எவ்வளோனா 78 ரூபாய் டைம் வேல்யூ இருக்கிறது. அப்போது இதுதான் நம்மளுக்கு இந்த டைம் வேல்யூ என்ன ஆகும்? இந்த இடத்துல இந்த 78 ரூபாயை ஜீரோ செய்யக்கூடிய மொமெண்டம் நடக்கணும். இந்த 78 நாளைக்கு காணாமல் போகுது. உங்கள் கண்ணு முன்னாடியே காணாமல் போகுது. இதை புரிந்தவர்கள் தான் பிஸ்தா. அப்போ இதை வியாபாரம் எப்படி செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கமாக இருக்க போகிறது. அப்போது மார்க்கெட்டோட குறிகள்னா 18,051 டு 18,148, ஒயிட் ரேஞ்சுனா 18,003 டு 18,197, ரெசிஸ்டன்ஸ் 18,127, 18,148, 18,176, சப்போர்ட் லெவல் 18,073, 18,051, 18,021 இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 270 புள்ளிகள் தான் நம்மளுக்கு மொமெண்டம் ஆயிருக்காங்க. இவங்க ப்ரீமியம் இல்லை. நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரீமியம் இல்லை. 43,200 கால் புட்ட ஒரு ஸ்ட்ராடலாக கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ப்ரீமியம் நம்ம ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 330 ரூபாய் 320 ரூபாய் நம்மளுக்கு ப்ரீமியம் வரப்போகுது. அப்போ 43,200ல் இருந்து 300 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துட்டா 43,500, இந்த பக்கம் 42,900. அப்போ சந்தை வந்து 42,900 டு 43,500க்குள் இருக்க போகிறது. இந்த ஸ்ட்ரைக்கை மட்டும்தான் நீங்கள் ஆக்டிவாக வச்சுருக்கணும். 0 ஆர் ஹீரோக்கு ட்ரை பண்ணணும். இதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன்ஸை கண்ணில் கூட பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இதில் பாருங்கள், நம்மளுக்கு 43,312 இருக்காங்க. அப்போது 43,312. அப்போ 43,000 டு 43,500 அப்படிங்கிறது 500 ரூபா இருக்கணும். இவங்க 374 ரூபா இருக்கிறாங்க. 43,000 கால், 43,500 புட் 244 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 8, 11, 4, 6, 618, 118 ரூபா தான் டைம் வேல்யூ இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ எங்கே டைம் வேல்யூ இருக்குது அதிகமானா 43,200லேருந்து 43,400 அப்படிங்கிறத பாருங்கள். இது 200 பாயிண்ட் தான் இருக்கணும். அப்போ 222 இவங்க இருக்கிறாங்க. அடுத்தது இவங்க 183 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ 5, 10, 405 ரூபா. அப்போ 205 ரூபாய் டைம் வேல்யூ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. அப்போது இந்த ஸ்ட்ரைக் 43,200 டு 43,400 வந்துட்டு ரொம்ப இம்பேக்டடான பிளேஸாகவும் இருக்க போகுது, வாய்ப்பாகவும் இருக்க போகுது. ரொம்ப ஜாக்கிரதை. இந்த இடத்துக்குள்ள 43,200லேருந்து 43,400ங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய லெவலாக இருக்கும். இதனுடைய குறிகளை 43,167 டு 43,460, ஒயிட் ரேஞ்ச் 43,007 டு 43,593, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 43,374, 43,460, 43,572, சப்போர்ட் லெவல் 43,256, 43,167, 42,953 இருக்கும். அதனால் 0 டு ஹீரோ ரொம்ப ஜாக்கிரதையாக வர்த்தகம் செய்யுங்க. காலையில் வந்துட்டு 9:15லிருந்து 10 மணிக்குள்ளே முடிந்தால் புதியவர்கள் முயற்சி செய்யுங்க. அதன் பிறகு வேண்டாம். நாளை வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஓவர் ட்ரேடிங்குள்ளே போகிறக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் சற்று நேற்றை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகரித்துள்ளது. பேங்க் நிஃப்டியிலே கொஞ்சம் அதிகரித்துள்ளது. வாய்ப்புகள் இருக்கலாம், மொமெண்டம் இருக்கலாம். ஆனால் அது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் இம்ப்ளைடு வாலிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால நம்மளுக்கு ஒரு 50-50 ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சரியாக ஆய்வு செய்து வர்த்தகம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.